ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்க திரும்பினாலும் ஒரே பேச்சு தான். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டரு, யூடியூப்பு, எங்க போனாலும் ஒரே பேச்சு தான். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், அனிருத், லோகேஷ் கனகராஜ், வேற எதுவுமே கிடையாது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு ஒரு அப்டேட். தலைவர் 171 இந்த படத்துடைய டைட்டில் டீசர் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு அபிஷியலா சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டீசர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா பத்திக்குச்சு சோஷியல் மீடியா தெரிவிக்குது. அப்படி என்ன அந்த டீசர்ல இருக்குது, அப்படி என்னெல்லாம் புதுசா இருக்குது, அதை பத்தி நம்ம விரிவாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லோகேஷ் படனாலே அந்த டைட்டில் விடும்போது ஒரே வீடியோ கிட்ட வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விக்ரம் படத்துக்கு வந்துச்சு, அவரோட லியோக்கு வந்துச்சு. ஸோ இப்போ தலைவர் 171க்கும் அந்த ஒரு வீடியோ கிளிப் தான் விட்டுருக்காங்க. இந்த வீடியோ கிளிப் எப்படி கேட்டீங்கன்னா என்னங்க சொல்றது, வார்த்தையில சொல்ல முடியல. இப்படி ஒரு மாசு. அந்த டீசர் கட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டா கட்டுறாங்க. அதாவது இந்த படத்தை பத்தின அப்டேட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் சம்மந்தமா கட்டினாங்களே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீசர்லையும் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு, வளையல் கிடக்குது, செயின் கிடக்குது, ஃபுல்லாக வாட்ச் நிறைய கிடக்குது, அப்புறம் டாலர்ஸ் நிறைய பணங்கள் கிடக்குது. ஸோ இப்படி ஒரு இடத்துல காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒருத்தனுக்கு அந்த ரவுடி கேங்கில் ஒரு ஆளுக்கு ஃபோன் வருது. அவங்க பாஸ் ஃபோன் பண்ணுறாரு. ஸோ ஒருத்தன் உள்ளே வந்துட்டான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே வெளில ஒரு புல்லட் சவுண்ட் கேட்குது. அந்த புல்லட் சவுண்ட் கட்டினா இந்த வில்ல நம்புறானா அந்த வாட்ச்ல அந்த ரிங் மாதிரி கட்டிக்கிட்டே இழுத்துட்டு வெளில போறான். டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது, அந்த ஃபைட் பார்ட் சவுண்டு கேட்குது. அந்த இடத்துல மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் சவுண்ட் மாதிரி டிக் டிக் டிக்னு சைலண்டா வச்சுட்டு அந்த கதவுல ஒரு சின்ன டோர் இருக்கும். அந்த டோர் திறந்தோடனே தலைவர் சூப்பர் ஸ்டார் ஃபேஸ் காட்டுவாங்க. காட்டினா பிஜிஎம் போடுவாங்க பாருங்க. அனிருத் என்ன பிஜிஎம்ங்க அது, ஹேன்ற மாதிரி ஒரு மாரியாடு கொண்டு போவாரு. அது மாசம் அந்த இடத்துல எல்வெல் டைவல் வரும். அந்த இடத்துல ஒரு புல்லட் போச்சு நமக்கு அந்த சீன் பார்க்கும்போது. டக்குன்னு அந்த கதை திறந்துட்டு உள்ள வந்துட்டு அந்த வாட்ச் எடுத்துட்டு போவாங்கல்ல, அந்த ரிங் மார்க்கெட் எடுத்துட்டு போவாங்கல்ல, ஸோ அதையே கட்டி அவனை பிடிச்சி வருவார் தலைவர் உள்ள. இருந்த அப்புறம் மியூசிக், என்ன மியூசிக் உள்ள வரும். அந்த வாக்குல அவர் உள்ள வரும்போது அனிருத் பிரிச்சு மேய்ச்சான்னு சொன்னாங்க. வேற லெவல் மியூசிக். அப்போ டைலாக், நம்ம தலைவர் ஒரு டைலாக் பேசுவாரு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பென்ன சரி என்ன விளையாடு, அட பாவி என்பார்கள், எப்போதே போனாலும் இன்பத்தை தள்ளாதே அப்படின்ற மாதிரி டைலாக். இந்த டைலாக் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் விண்டேஜ், அதாவது அந்த 80s காலகட்டம் இருக்குல்ல, ஸோ அந்த டைம்ல வந்த படங்கள்ல பேசுன டைலாக். அந்த டைலாக் தான் இந்த படத்துல இந்த டீசர் கட்ல லோகேஷ் யூஸ் பண்ணிருக்காரு. ரஜினி சார் வாய்ஸ்ல திரும்ப கேட்கும்போது அப்படி வேற லெவல் ஃபீல் இருந்துச்சு. அந்த விண்டேஜ் தலைவரை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருங்க. ஸோ அப்படியே அது ஒரு மாசா ஃபைட் போட்டுட்டு அவட்ட உள்ள 2 பேர் அடிச்சு போட்டு கிடைச்சிட்டு அந்த ஒரு சிசிடிவி அப்படி திரும்ப அப்படி திரும்ப பார்த்தீங்கன்னா எல்லா கேமராவும் அந்த எல்லா டிவி ஆங்கிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தலைவர் பேஸ் வந்ததுக்கப்புறம் தலைவர் சென்ட்ரல் உட்காந்துக்கிட்டு ஒரு லுக் விடுவாரு. அற லெவல். அப்பதான் ஒரு டிஸ்கோன்ற மாதிரி ஒரு பீஜம் ஆரம்பிக்கும். பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, லோகேஷ் கனகராஜ் அனிருத்தும் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க அந்த இடத்துல. இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி ஃபீல் அடிச்சு அந்த ஒரு செகண்ட் பார்க்கும்போது வேற லெவல் ஃபீல். அப்போ டைலாக் பேசுவார் நம்ம தலைவர் சோறுண்டு சுகமுண்டு மது உண்டு மாதுண்டுன்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போனா அப்படின்ற மாதிரி இந்த டைலாக். ஸோ இந்த டைலாக் பார்த்தீங்கன்னா விண்டேஜ்ல நம்ம ரஜினி சார் பேசுற டைலாக் தான். ஸோ இந்த டைலாக் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ஃபோன் கால் வரும். அந்த வில்லங்க ஃபோன் கால் வரும். அந்த பாஸ் பேசுவான், என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது, என்ன ஆச்சு, முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வரும். அப்போ ஒரு ஸ்மைலு, வேற லெவல் ஸ்மைல். அது அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா இந்த எந்திரன் படத்துல இந்த சிட்டிக்கு ஒரு ஸ்மெல் கொடுப்பார்ல, அந்த ஸ்மெல்லை ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்மெல். ரஜினி சார் சிரிச்சாலே வேற அளவு மாஸ் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி இந்த இதுலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் எகோல கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வேற அளவு இருந்துச்சு. அந்த சிரிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பாங்க அந்த டீசர் கட்டை. முதல்ல பார்த்தீங்கன்னா டீசர் கட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் பேக்கேஜ். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேனே, டைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க கூலி அப்படின்னு சூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா ஃபுல்லா டக்குன்னு ரீச் ஆகும். ஏன்னா எல்லா இடத்துலயும் கூலி தான், ஓகேவா. ஸோ அந்த அளவுக்கு டக்குன்னு ரீச் ஆகும் டைலாக்ங்க இது. ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படம் இருக்குது, சர்து அடிச்ச படம் பழைய படம் ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இப்போதைக்கு இந்த டைட்டில ரஜினி சார் வேற லெவலில் கொண்டு போறாரு. உலகம் முழுவதும் இந்த படம் ஒரு பெரிய கலக்க போகுதுன்ற மாதிரி இப்போ தெரிஞ்சு போச்சு. சொல்ல போனா தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் ஒரு 1000 கோடி அடிக்க போற படம் பார்த்தீங்கன்னா இந்த கூலி படம் தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தான சம்பவம் இந்த படத்துல இருக்குது. சரி, இந்த டீசர் கட்ட வச்சு பார்க்கும்போது என்ன கதை இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சில யூகிக்க முடியுது. அதான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் படங்கள்
அந்த ஒரு கஞ்சா சரக்கு இதெல்லாம் காட்டுவாங்க. பட் இதுல வந்து அதற்கு பதில் அந்த கஞ்சா சரக்குக்கு பதில் கோல்டு உள்ள கொண்டு வராரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்மக்லிங் கதை தான். பட் இது வந்து கோல்டு உள்ள கொண்டு வராரு. ஸோ அதே கதை தான், அதே பேட்டர்ன் தான் இருக்க போது. ஆனா இது வந்து கஞ்சாவுக்கு பதில் கோல்டு உள்ள வருது. ஸோ இது வந்து பிள்ளைங்க வந்து அந்த வாட்ச்லாம் திருடி வந்து அதை தங்க கட்டிலாம் உருக்கி எல்லாம் விற்கிறாங்க போல இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டாலரா இருக்குது. ஓகேவா? அந்த நோட்டீஸ் அந்த பணங்கள் கட்டுறாங்களே அந்த இடத்துல, அந்த பணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டாலரா இருக்குது. எங்கேயுமே வந்து இந்தியன் கரன்சியே இல்லை, ஒரே ஃபாரின் கரன்சியா இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த 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 வாட்ச் இந்த விளையாட்டுல ஸோ இதெல்லாம் வந்து தங்க கட்டியா உருக்கி ஃபாரின் வந்து அவங்க வந்து விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த கதை காட்டுறாங்க. இந்த இடத்துல ரஜினி சார் வந்து அவங்க அடிச்சு போட்டு அதை வந்து ஓவர்டேக் பண்றாரா, இல்ல இவர் அவங்கள்ட்ட அடிச்சு போட்டு இவர் அதை கடத்திட்டு போறாரா அப்படின்ற மாதிரி ட்விஸ்டா இருக்கும் போது. ஸோ அது மொத்தத்தை பார்த்தீங்கன்னா இந்த கதையில ரஜினி சார் வந்து நெகட்டிவ் ரோல் தான் பண்ண போறாருன்ற மாதிரி இந்த ஏக்னோ நியூஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கதையில ரஜினி சார் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரோல் தான், பட் இருந்தாலும் நெகட்டிவ் ஷேட்ல இருக்கிற பாசிட்டிவ் ரோல். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் அந்த கும்பல்கிட்ட அடிச்சு போட்டு தலைவா அதை விற்க போறாரு அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சுங்க நம்ம பார்க்கும்போது. ஸோ மொத்தத்தில் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாஸ் பேக்கேஜ் படம் வந்து ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு வந்து ஜெயலலிதாக்கு அப்புறம் வேட்டையனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து டேட் இருக்கு. இல்லைங்களா? ஸோ இந்த படத்துல வந்து பெரிய ஹைலைட் பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் இருக்குன்றது இப்பவே தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த டிஸ்கோ வந்து இப்பவே வந்து மண்டையில ஓடிட்டு இருக்குது, திரும்ப திரும்ப அந்த மண்டையில ஓடிட்டே இருக்குது நமக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு மொரட்டு மாசம் சம்பந்தம் பண்ணிவிட்டாருங்க அனிருத். ஓகேங்களா? ஸோ இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இப்போதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதே பார்த்தீங்கன்னா கமிங் சூன் போட்டுருக்காங்க. அதாவது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறது கமிங் சூன் போட்டுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் இயர் சம்மருக்குள்ள வரும், அதாவது ஏப்ரல் அந்த டைம்ல தான் படம் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து லோகேஷ் சொல்லிட்டுறோம் ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, படம் எடுத்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். சரி, ஏன்னா வந்து லியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அதுக்குள்ள படத்தை முடிச்சு கொடுக்கணும் வந்து போட்டு டார்ச்சர் பண்ணி தான் அந்த படத்தை சொதிப்ப வச்சு அப்படி அடி வாங்கிச்சு. அதனால இந்த படத்துக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, ஃபுல் படத்தையும் எடுத்து கொடுக்குறேன் அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிப்போன்ற மாதிரி லோகேஷ் சொன்னதால பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ரிலீஸ் டேட் எது ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த இயர் எண்டுக்குள்ள போகும், அதாவது டிசம்பர் அல்லது ஜனவரிக்குள்ள போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பற்றி திங்க் பண்ண போறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த படம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் சம்மர் ரிலீஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஸோ தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1000 கோடி வசூல் பண்ண படமா நிச்சயம் இந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் இப்போ நம்ம கிடைச்சிச்சு. ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த டீசரை பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? மாசா இருந்துச்சா? ரஜினி சார் எப்படி இருந்தாரு? அனுஜ் மியூசிக் எப்படி இருந்துச்சு? கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு மீண்டும் ஒரு சந்திப்போம். டாடா, பை பாய்.